வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அரசியல் அனாதைகள். இந்த ரெண்டு பேரை பற்றி தான் இன்னைக்கு இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த கருப்பு சட்டை டு காவி சட்டை இவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கட்சியாக ஆரம்பித்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பெரியாரை வம்படியாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எதையாவது பண்ணாதான் நமக்கு அரசியலில் ஆதாயம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அனாதையாக மட்டும் ஆயிடக்கூடாது, அதுக்காக எந்த ரூட்டை வேணாலும் எடுப்போம் அப்படின்னு தமிழ் தேசியம் பேசியிருந்தவர், முற்போக்காக இருந்தவர் கொஞ்ச நாளில் முற்போக்கு சங்கியாகவும் ஆயிடுறாப்புல. அரவணைக்கிறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்சியிலேருந்து முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வெளியே போய் இவரை அனாதையாகவே ஆக்கிடுறாங்க. கடைசியில் யார் நம்பியிருக்காருன்னா சேட்டையும் இடும்பாவனும் கார்த்தி மட்டுமே நம்பியே இந்த கட்சி ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பெரியார் திட்டம் போதெல்லாம் பெரும் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் சந்திச்சுக்கே இருந்தாப்புல. இப்போ ஒரு படி மேலே போய் ஆமாடா நான் சங்கிதான், இனிமே முற்போக்காளர்கள் யாரும் என் பக்கம் வரமாட்டாங்க, என் வேஷம் கலைஞ்சு போயிடுச்சு, நான் ஒரு அயோக்கிய பையன், அதனால் நான் சங்கியாவே முழுமையாக மாறிடுறேன் அப்படின்னு நேற்று ஒன்று பேசியிருக்காப்புல. அதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஹைலைட்டு. என்ன அப்படின்னா தமிழ்நாடு பேர் வச்சது அண்ணா இல்லை பாரதியார் அப்படின்னு புதுசாக உடனே கிளப்பி விட்டுருக்காப்புல. அதுவும் அவர் வேறு ஏதாவது மேடையிலேருந்து பேசினா கூட அது ஒரு பார்க்குற மாதிரியான இருக்கும். நான் கண்ட புதுமை பெண் எங்கே அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நடத்திக்கிருக்க நேரடியான நிகழ்ச்சியில் கலராக சட்டையை போட்டு நேரடியாகவே சங்கிகளுக்கு ஒத்துவுற வேலையை இவர் இன்னைக்கு பார்த்துருக்காப்புல. அது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற நிகழ்ச்சி தான். முற்போக்காளருக்கு அங்கே என்ன கிழிக்கிற வேலை அப்படின்னு சொந்த தம்பிகளே இன்னைக்கு காரி துப்புறாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பெரியாரை பற்றி பேசுறது, இதை இல்லாமல் பேசுகிறது எல்லாமே வேலையை வச்சுக்கிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போன மாதம் வரைக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் போய் தேடி போகிறது, கிறிஸ்துவர்களை தேடி போகிறது, நான் உங்களுக்காக வரேன், என்னை அரவணைச்சிக்கோங்க, என்னை அனாதை ஆக்கிறாதீங்க, ஏன்னா நான் மாற்றம் கொடுப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் உக்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காப்புல. வழக்கத்தில் அப்பப்போ மான் ஊறுகாய், ஆமுக்கறி ரெசிபி இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாப்புல. நான் கூட இவரை ஃபாலோ பண்ணாத ஆளில் நானும் ஒரு ஆள். ஒருவேளை நான் அவரை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் கை உடஞ்சப்ப மாவு கட்டுக்கு இல்லை இந்த கட்டுக்கு பதிலாக இலையை சுற்றிக்கிட்டு வீட்டில் பைத்தியக்காரமாக உட்காந்துருந்துருப்பேன். நல்ல வேளை அவர் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நான் இந்த இடத்துல உணர்றேன். அதனால் இப்போ இவர் நம்பி போன எல்லாருமே இப்போ காலை வாரி விட்டாங்க. இனிமேல் இவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டோ இல்லை கிறிஸ்துவர்கள் ஓட்டோ எதுவுமே வராது. அண்ணன் ஏற்கனவே அந்த ஃபாத்திமாவா ஏதோ ஒரு படத்துக்கு போய் சூப்பராக பேசியிருந்தாப்புல. கேட்டதுக்கு ஏன் அந்த படத்துக்கு போகிறீங்க, அதில் கிறிஸ்துவர்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, மதமாற்றம் பண்ணுற மாதிரிலாம் சித்தரிக்கிறாங்க, நீங்கள் அந்த படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் போவேன், என் தம்பியோட தனிப்பட்ட கருத்து, படமாக பாருங்கள், அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசினவர். இந்த விஜய் தேவரவுண்டா நடித்த அந்த படத்துக்கு மட்டும் ஏன்னா அது இருக்கிற அப்படின்னு ஒரு ஆள் வார்த்தையிலே செருப்பால் அடிச்சுக்கிட்டாப்புல. அப்படி எப்படியாவது இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்துவர் ஓட்டையும் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ தான் தலையில் மண்ணவாரி கொட்டிக்கிட்டு அரசியலை அனாதையாக்கப்பட்டாப்புல. இன்டர்வலுக்கு மேலே சுவாரஸ்யமான இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. அதுதான் இந்த ஆச்சரியக்குறி. இந்த ஆச்சரியக்குறியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே எப்படியாவது வந்துடணும், சிஎம் ஆயிடணும், அனாதை ஆயிடக்கூடாது, அரசியல் அனாதை ஆயிடக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு ரெண்டு பேரை நம்பி கால் எடுத்து வைக்கிறாப்புல. ஒன்று புஷி, ரெண்டாவது ஜான் ஆதிசாமி. ஒரு வருஷமாக பயணம் பண்ணியும் பெருசாக எதுவுமே நடக்காதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி இவருக்கு கை கொடுக்குது. அந்த ஆச்சரியக்குறி யாருன்னா ஆதவ். அவர் கூடவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரரும் உள்ளே சேர்றாப்புல. அவர் தான் சிடிஆர். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு புரட்சி வெடிச்சிருன்னு பார்த்தா புரட்டாசி தான் வந்துச்சே தவிர புரட்சி வெடிக்கலை, ஒன்றுமே நடக்கலை. கடைசி வரைக்கும் வண்டி சும்மாவே ஓடிக்கே இருக்குது. தலைவருக்கும் ஒரு ஆதாயமும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. திரும்பவும் பயம் மட்டும்தான் வருது, அனாதை ஆயிடுவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு ஆச்சரியக்குறி கை கொடுக்குது. அந்த ஆச்சரியக்குறி எப்பேற்பட்ட ஆச்சரியக்குறினா, பொய்யும் வதந்தியுமே பரப்புறதே பொழப்பா வச்சுக்கிருக்கிற அந்த ஆச்சரியக்குறி. சும்மா சொல்லக்கூடாது, ஆதவ மிஞ்சினவர் தான் இந்த அருண்ராஜ் ஆச்சரியக்குறி. அப்படியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த வண்டி ஓடுது. சரி, இதனடா இது இப்படியே ஆச்சரியக்குறியாகவே வச்சுக்கிட்டோமே, அனாதை ஆயிடுவோமே அப்படின்னு பயம் வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய ஆச்சரியக்குறி உள்ளே சேருது. அதுதான் புதுக்கோட்டையன், செங்கோட்டையன். அவர் உள்ளே சேரும்போது மொத கட்சிக்குள்ளே ஒரு அரசியல்வாதி சேர்ந்திருக்காரு, இன்ஃப்ளூயன்சர்கள் இல்லாமல் ஒரு கட்சிக்குள்ளே சேர்ந்திருக்காரு, அப்போ நான் இனிமேல் அனாதை ஆக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை வரும்போது தான் அவர் மேலேயே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது அப்படின்னு பின்னாடி தெரிய வருது. அதுக்கு காரணம் இந்த பத்திரிக்கையாளர் பெலிக்ஸு. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இவர் ஊழல்வாதி இல்லை, க்ளீன் மேன்னு பற்ற வைக்கிறாப்புல. இவரோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் எடுத்து கிழிச்சு தொங்க விட்டாங்க சோசியல் மீடியாவில்.
அது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஒருத்தான ஆள் வேணும். ஏற்கனவே சேர்ந்த புட்சட்னி ஒரு சட்னியாகவே இருந்து சாம்பாராகி அழுகி போயிருச்சு. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை பேச மாட்டேங்குது. 1 மில்லியன் வியூஸ் இருக்க சேனலை பார்த்து பார்த்து தான் போய் பேசே தவிர எல்லா இடத்துலையும் போய் கொள்கையை பரப்புற மாதிரி எந்த வேலையும் செய்யலை. அதுவும் குறிப்பாக கரூருக்கு அப்புறமா அரசியல் அனாதையாக்கப்பட்டவரில் இவர் முக்கியமான ஆளாக இருக்காப்புல அப்படின்னு ஒரு அது அதிருப்தி இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய டுபாகூர் ஆச்சரியக்குறி உள்ளே சேர்றாப்புல. அவர் தான் நம்ம நாஞ்சில். இவர் சேர்ந்த உடனே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படிங்கிறது உறுதியாகுது. அது யார் யார் அப்படின்னா, ஒன்று புட்சட்னி, 2வது நாஞ்சில். 2 பேரில் யார் தூய தமிழில் சொற்பொழிவோட இலக்கியத்தோட அழகாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ போட்டியே. இது பக்கம் ஒரு பக்கம் ஓடி இருக்கும்போது இந்த கூட்டம் பத்தாது, வெளியில இருந்து ஆளுங்களை எல்லாரையும் போடுங்க, 20 வருஷம் கூட இருந்த எல்லாரையும் மாவட்ட செயலாளராக வச்சிருங்க, அந்த ஆட்சிக்குறி தற்கூறி எல்லாத்தையும் கீழே வைங்க, 20 வருஷம் கூட இருந்த எவனும் கூட வரக்கூடாது. ராஜசேகரன் ஒரு ஆள் கூடவே இருக்காப்புல, ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறனால அவரை கடைசி வரியில் வச்சிருங்க. மற்றபடி வெளியில் இருக்க ஆளுங்க நம்பி தான் என் வண்டியை ஓட்டணும், இல்லைன்னா அனாதை ஆயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக வைத்தியலிங்கம், அப்புறம் பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ புதுச்சேரியில் இருக்கவங்கலாம், ஏற்கனவே கரண்ட் எம்எல்ஏக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுலேயும் முன்னாள் எம்எல்ஏனா எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்படியான ஆளுங்க எல்லாத்தையுமே வளைச்சு போடுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே இந்த ஆச்சரியக்குறி விஜய் பண்ணிக்கிருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு சீமான் ரூட்டையே இவரும் எடுக்கிறாப்புல. சங்கிகளுக்கு பாராட்டு விழாலாம் திடீர்னு நடத்த ஆரம்பிக்கிறாப்புல. அவருடைய சுற்றுப்பயணத்தில் 2 அமைச்சரை பற்றி ரொம்ப பாவப்பட்டு பேசியிருக்காப்புல. ஒன்று, இங்கே ஒரு அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கிட்டாங்க, ஆனால் இலாக்கா வந்து ஒதுக்கலை அப்படின்னு பாவப்படுறாரு. அந்த அமைச்சர் யாருன்னா ஒரு பெரிய ஸ்கேமர், பெரிய ஊழல்வாதி, அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணக்கூடியவரான் நம்ம விசாரித்ததில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் மார்ட்டினா லாட்ரிக்காரர், அவருடைய பையனுக்கும் இந்த அமைச்சருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது வந்து ரங்கசாமி தெரிஞ்சதுனால தான் இவருக்கு இலாக்கா ஒதுக்காமலே ஓரங்கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் அந்த அமைச்சர் யாருன்னா பாஜக அமைச்சர். அந்த அமைச்சருக்கு தான் இந்த ஆச்சரியக்குறி பொங்கி எழுந்து பேசியிருக்கு. அடுத்ததா இன்னொரு என்ன அப்படின்னா, இன்னொரு அமைச்சரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காப்புல. பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டு. அந்த சட்ட ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அதே பாஜக அமைச்சருக்கு இல்லை தான் நமச்சிவாயம். அவரையும் புகழ்ந்து பேசியிருக்காப்புல. ஆனால் அந்த நமச்சிவாயம் திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஒரு கூத்தாடி அப்படி மாதிரியே பேசியிருக்காப்புல. இப்போ மறுபடியும் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போட்ட எல்லா பீஸுமே வயசான பீஸாக இருக்குது. நம்ம கட்சி இளைஞர்களுக்கான கட்சியே, முதியோர் இல்லாமல் ஆயிடக்கூடாது, ஏன்னா அரசியல் அனாதாயிருவேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்படியாவது சேர்த்துருங்க, என் படம் நல்லா ஓடணும், என்னை எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு மாவட்ட கூட்டம் போட்டு நேற்று புலம்பியிருக்காப்புல. அந்த மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலோட இந்த 2 பேருமே அரசியல் அனாதையாக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாக காட்ட போகிறாங்களாம். பார்ட் 2ல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.